வணக்கம். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, லவ் கம்யூனிகேஷன்ஸ் சேனல். அதாவது எத வந்து நம்ம ஜர்னிய நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா, பிசிக்கலாவே நம்ம வந்து பார்க்க மாட்டோம். ஆனாலும் வந்து எனர்ஜிய வந்து இது வந்து கடத்தும். இதான் நம்மளோட முக்கியமான ஒரு பகுதியா இருக்கும். நம்ம ட்வின் ஃப்ளேம் ஜர்னில. அப்ப இது வந்து அ எ எல்லா டைமென்ஷன்லயும் நம்மள வந்து சேனல் பண்ண வைக்குது அப்படின்னா, அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, லவ் அப்படிதான். அத தாண்டி வந்து இதுல வந்து எதுவுமே வந்து கிடையாது. இப்ப 5Dயா இருக்கட்டும், வேற மேல டைமென்ஷன் எங்க போனாலுமே, நம்மள கனெக்ட் பண்றது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லவ் அப்படிங்கிற ஒரே ஒரு இதுதான் வந்து கனெக்ட் பண்ணும். இப்ப நம்ம ஜர்னிய படி பார்த்தீங்கன்னா, லவ் வந்து முதல்ல வந்து டிரான்சென்ட் டைம். அதாவது டைமையே இது வந்து பீட் பண்ணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாஸ்ட் லைஃப்ல வந்து இவங்களோட நம்ம கனெக்ஷன் வந்துகிட்டே இருப்போம். ஸோ அவங்கள பார்க்கும்போது, இப்ப இந்த 3Dல வந்து நம்ம பார்க்கும்போது, இவங்கள வந்து நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படிங்கிற ஒரு நினைவு வரும். அப்போ என்ன அந்த பாஸ்ட் லைஃப் இவங்களோட வாழ்ந்தது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து நினைவு இருக்கிறதுனால தான், இந்த உணர்வு ரீதியா அந்த எனர்ஜி வைஸ் வந்து இவங்க கிட்ட வந்து நம்ம வந்து கனெக்ட் ஆயோம். அப்ப ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே வந்து ஒரு தெரிஞ்ச ஒரு பழகுன, ரொம்ப காலம் பழகுன ஒரு உணர்வை வந்து இவங்கட்ட வந்து நம்மளுக்கு வந்து குடுக்கும். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி. அப்ப இதுலருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த லவ் வந்து என்னதான் தாண்டி இருக்கு, டைமையும் வந்து கடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா பாஸ்ட்டே வந்து நம்மளுக்கு வந்து தெரிய வருது. எதனால தெரிய வருதுன்னா, வேற எதுவுமே வந்து இதுல வந்து வராது. இத எடுத்துட்டு வரமாட்டோம். அந்த லவ் அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம வந்து கடத்திக்கிட்டே வந்து வந்திருப்போம். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து டிஸ்டன்ஸையே வந்து இது வந்து டிரான்சென்ட் பண்ணும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவ்வளோ பெரிய டிஸ்டன்ஸ்ல அவங்க வந்து இருந்தாலும் சரி, எந்த எந்த மூலையில வந்து இருந்தாலும் சரி, அவங்களோட வந்து நம்மட்ட வந்து கனெக்ட் பண்ணி குடுக்கும். ஸோ கனெக்ட் பண்ணும்போது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரன்னர் சேசர் அப்படின்னா வந்து இருந்தாலும், அவங்க பிரிஞ்சு எங்க போனாலும் சரி, அவங்க இந்த ஊர்ல இல்ல வேற எங்கனாலுமே இருந்து அப்படியே ஓடுனாலும் சரி, இல்ல அவங்க அங்கேயே நம்மளுக்கு இருந்தாலும் சரி, அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பிசிக்கலா தான் வந்து பிரிஞ்சிருக்கிற மாரி தெரியுமே ஒழிஞ்சு, நம்மளுக்கு வந்து எமோஷனலா, எனர்ஜெட்டிக்கா எல்லா கனெக்ஷனும் வந்து இவங்க கிட்ட வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ அத வந்து யாராலயும் வந்து தடுக்கவே முடியாது. ஸோ அப்ப டிஸ்டன்ஸை தாண்டுன ஒரு ஒரு உணர்வு வந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா, எதனால கிடைக்குதுன்னா, இதுக்கு ரீசன் வந்து ஒண்ணே ஒண்ணு தான். அந்த லவ் தான். ஸோ பிசிக்கலா அவங்க ரன்னர் சேசர் எல்லாமே வந்து போனாலும், அவங்க எவ்வளவு தொலைவுக்கு வந்து போனாலும், அந்த டிஸ்டன்ஸ்லாம் வந்து இந்த இதுல வந்து ஒரு பொருட்டாவே வந்து இருக்காது. எப்பவும் அந்த எனர்ஜி வைஸ் வந்து நம்ம கனெக்டடா தான் இருப்போம். அடுத்தது என்ன அப்டின்னா, அப்ப இதுலருந்து என்ன தெரியுதுன்னா, ஸ்பேஸ் தாண்டுன ஒரு உணர்வு நிலைய வந்து நம்மளுக்கு வந்து குடுக்குது. சரிங்களா? டிஸ்டன்ஸே வந்து இதுல நம்மளுக்கு ஒரு பொருட்டாவே வந்து இருக்காது. அப்ப டைம் பொருட்டா இருக்கல. டிஸ்டன்ஸ் வந்து பொருட்டா இருக்கல. அப்போ வந்து நீங்க இவங்கள எப்படி கனெக்ட் பண்ணுது? நம்மளனா அது உங்களுக்கு தெரியும். இன்ட்யூஷன்ஸ் மூலமா நெறைய கனெக்ட் பண்ணும். ட்ரீம்ஸ் மூலமா கனெக்ட் பண்ணும். டெலிபதிக்கல் மூலமா வந்து கனெக்ட் பண்ணும். ஸோ இது மாதிரி அவங்க எப்பவுமே அவங்க கிட்ட ஒரு கனெக்ஷனா நம்மளுக்கு வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். அதாவது அ வெளியில வந்து பிசிக்கலா வந்து நம்ம வந்து பிரிந்து இருந்தாலும் வந்து எனர்ஜி லெவல்ல வந்து நம்ம வந்து ஒண்ணா தான் வந்து நம்ம வந்து வாழ்வோம். அதுக்கப்புறம் என்னன்னா, அதையும் தாண்டின ஒரு இது. அப்போ டைம், ஸ்பேஸ், டிஸ்டன்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணாலும் ஸ்பேஸ் ஹையர் டைமென்ஷன் லவ்வும் வந்து இது வந்து குடுக்கும். எதனால அப்டின்னா, எப்படி கனெக்ட் பண்ணுது அப்டின்னா, அந்த லவ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் வந்து கனெக்ட் பண்ணுது. இப்போ அப்ப சோல் கனெக்ஷன்ஸ் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு லைனை தாண்டின ஒரு ஒரு அப்பாற்பட்டு ஒரு இதா இருக்கு. அதாவது எல்லாமே நம்ம தான் வந்து இருக்கிற மாரி வந்து வரும். எதனால டைம் இல்லாம, டிஸ்டன்ஸ் இல்லாம எதனால இருக்கு அப்டின்னா, அந்த லவ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் நம்ம வந்து எங்கனாலுமே அதாவது 5Dனாலும் சரி, எந்த டைமென்ஷன்னாலும் 3D எதுனாலுமே நம்ம பிசிக்கலா வந்து தள்ளி இருந்தாலும், நம்மள வந்து கனெக்ஷன்ஸ் குடுக்குறது எது அப்டின்னா, இந்த லவ் அப்படிங்கிற ஒரு இதுதான் வந்து குடுக்குது. இதுதான் வந்து இங்க வந்து முக்கியமான ஒரு கம்யூனிகேஷன் சேனல். அப்ப நம்மள எது சேனல் பண்ணுது அப்டின்னா, வேற எதுவுமே கிடையாது. நம்மளோட லவ் தான் வந்து சேனல் பண்ணுது. அது வந்து அவ்வளத்துக்கு ஒரு தூய்மையான ஒரு லவ்வா வந்து நம்மளுக்குள்ள வந்து இருக்கும். சோல் லவ்ல இது சோல் லெவல் பேஸ் லவ்னு அப்படி இருக்கும். அப்போ அப்போ இன்ட்யூஷன்ஸ் பயங்கரமா கேட்க ஆரம்பிக்கும். அவங்களோட ஏன்னா கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். இன்னர் வாய்ஸ் கேட்கும். சிங்க்ரோனிசிட்டி இருக்கும். லாஜிக்கல் வந்து தெரியவே தெரியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எனர்ஜெட்டிக்கா தான் வந்து கனெக்ட் ஆகியிருப்போம் நம்ம. அப்போ அப்ப நீங்க கேட்கலாம், ஏன் வந்து அப்ப
ஏன் செப்பரேஷன்ஸ் குடுக்குறாங்க? நம்ம எல்லாமே ஒண்ணா தானே இருக்கோம். ஏன் செப்பரேஷன்ஸ் வந்து நடக்குது அப்டின்னா, செப்பரேஷன்ஸ் வந்து பிசிக்கலா தான் நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். ஆனா என்ன எதுக்காண்டி அப்டி குடுக்குது அப்டின்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஈகோவ வந்து டிசால்வ் பண்றதுக்காண்டியும், அவங்க வந்து செல்ஃப் ஹீலிங் பண்றதுக்காண்டியும், அதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்து அவங்க வந்து ரீயூனியன் அவங்க எடுத்தா தான் அது வந்து பிரேக் ஆகாம இருக்கும். இதுதான் முக்கியமான ஒரு பகுதி. இல்லன்னா பிரேக் ஆயிட்டே இருக்கும் உங்களுக்கு. அப்போ அவங்க வந்து இன்னர் பேலன்ஸ் வந்து எடுக்கணும். ஃபெமினைனும், மாஸ்குலினும் வந்து பேலன்ஸ் பண்ணணும். பேலன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க ரீயூனியன் எடுத்தா தான் ஈகோ டிசால்வ் ஆகி அவங்க வந்து ஹீல் பண்ணி எல்லாம் முடிச்சா தான் வந்து அந்த கனெக்ஷன்ஸ் வந்து அதாவது பிசிக்கல்ல வந்து பிரேக் ஆகாம இருக்கும். அதுதான் வந்து இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் இந்த செப்பரேஷன் அப்படிங்கிற ஒரு பார்ட்டே வந்து இருக்கும். இது வந்து ஒரு பர்ப்பஸ்காண்டி தான். என்ன பர்ப்பஸ்காண்டினா நீங்க ஹீல் ஆகணும். நீங்க வந்து ஈகோ வந்து டிசால்வ் ஆகணும். எ இந்த எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான், ஒரு பர்ப்பஸ்காண்டி தான் இந்த செப்பரேஷனை வந்து 3Dல குடுக்குது. ஆனா, நம்ம வந்து அதுக்கப்புறம் என்ன உணருவோம்? முதல்ல செப்பரேஷன் வலி இருக்கும். இதெல்லாம் ஹீல் ஆனதுக்கப்புறம் என்ன தெரியும்னா, எல்லாருக்கும் என்ன தெரியும்? இல்ல நம்ம ஆல்ரெடி கனெக்டடா தான் இருக்கிறோம். நம்மளா வந்து 3Dல வந்து ஈகோனால நம்ம செப்பரேஷனா இருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம நெனச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போ வந்து இந்த இந்த ட்வின் ஃப்ளேம் ஜர்னி லவ்வ பொறுத்தவரை, இதுக்கு வந்து ஒரு பாண்ட் அப்படிங்கிறதும் கிடையாது. டிஸ்டன்ஸ் பாண்ட் கிடையாது. டைம்ல பிரிக்கலாம்னு கிடையாது. பிசிக்கல் பிரஷர் வந்து டிபெண்ட் ஆகாது இதுக்கு. சோல் லெவல் கனெக்ஷன்ஸ், இது முக்கியமா வந்து சோல் லெவல் கனெக்ஷன்ஸ் தான். ஆல்ரெடி வந்து நம்ம ஹை டைமென்ஷன்ல இருந்த ஒரு சோல் தான். இதான் இங்க முக்கியம். சரிங்களா? அப்போ ஹையர் டைமென்ஷன்ல எல்லா இடத்துலயும் வந்து நம்ம தான் வந்து ஆல்ரெடி இருந்திருப்போம். அதனால தான் பாஸ்ட் லைஃப் இவங்கள பார்த்த உடனே நம்ம வந்து பாஸ்ட் லைஃப் எல்லாமே வந்து தெரிஞ்சு, இவங்கள வந்து கனெக்ஷன் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த சோல் வந்து உணர்ந்து இத எடுக்க ஆரம்பிக்கும். சோல் எடுக்க ஆரம்பிக்க பாஸ்ட்ல வந்து டைம் வந்து இல்லாம போயிரும். அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, டிஸ்டன்ஸ். நம்ம பிசிக்கலா வந்து பிரிஞ்சிருந்தாலும் டிஸ்டன்ஸ் இருக்காது. அப்ப செப்பரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு பர்ப்பஸ்காண்டி தான். எதுக்காண்டி அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுடைய இன்னர் ஹீல்காண்டியும் நீங்க வந்து இந்த ஜேர்னிய பத்தி வந்து தெரியணும். ஈகோ வந்து டிசால்வ் ஆகணும். அப்ப ரீயூனியன் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க பிரேக் ஆகாம இருக்கணும். எல்லாத்தையும் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான். அதுக்கப்புறம் அது ஆனா ஆக்சுவலா என்ன அப்படின்னா, நீங்க உள்ள இந்த உள்தன்மையில் வந்து நீங்க வந்து ஒன்னஸ் தான் அப்படிங்கிறதை வந்து இந்த வெளியில உள்ள 3Dல ஈகோ கட்டமைப்பை நீங்க உடையும் இதை வந்து உணர ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் புரிய ஆரம்பிக்கும். இது நம்ம எல்லா டைமென்ஷன்லயும் நம்ம தான் வந்து இருக்கிறோம். ஸோ இதுல எப்படி வந்து நம்ம கனெக்ட் எடுக்கிறோம்? 5Dக்கு போனா எப்படி கனெக்ட் எடுக்கிறோம்? மேல மேல போக போக டைமென்ஷன் போக போக ஹை லெவல் டைமென்ஷன் போனாலும் நம்மளால வந்து எப்படி கனெக்ட் எடுக்க முடியுது? எந்த இது வந்து உங்களை கோர்க்குது எல்லா இடத்துலயும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமானது ஒண்ணே ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, லவ் அப்படிங்கறதான் வந்து இது பண்ணுது. இந்த ஜேர்னியோடைய முக்கியமே என்னன்னு கேட்டீங்கன்னா, லவ் தான். அதை மீறி வந்து இதுல வந்து வேற எதுவுமே வந்து கிடையாது. அன்கண்டிஷனல் லவ். அதுதான் வந்து பவர்ஃபுல். அதுதான் உங்களை அனைத்து டைமென்ஷன்லயும் உங்களை கோர்க்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நூல்னு வச்சுக்கோங்களேன். இங்க இருந்து இங்க எது கனெக்ட் பண்ணுது? இப்ப இங்க இருந்து அங்க எப்படி கனெக்ட் பண்ணுது அப்படின்னா, அதுல லவ் அப்படிங்கிறதுனால தான் வந்து உங்களுக்கு எல்லா டைமென்ஷன்லயும் கனெக்ட் ஆகி, டைம் இல்லாம போயி, டிஸ்டன்ஸும் இல்லாம போயி, எதுவுமே இல்லாம நீங்க ஒரு ஹையர் சோல் அப்படிங்கிற உணர்ற தன்மைய வந்து நீங்க வந்து எடுப்பீங்க. ஸோ அதனால தான் இந்த கம்யூனிகேஷன் சேனல் லவ்னால தான் இந்த கம்யூனிகேஷனே உங்களுக்கு சேனல் ஆகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம். தேங்க் யூ.